முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க. அவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கார்டன் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த தோட்டத்தில் காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே விளைவிப்பாங்க. தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்றுட்டு வருவாங்க. இதுதான் அவங்க தினமும் செய்கிற வேலை. இவங்களை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த வயசுலையுமே யாருமே துணைக்கு இல்லைனா கூட இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட வந்துட்டு ஐடியா கூட கேட்டுட்டு போவாங்க, எப்படிங்கம்மா மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதே ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த இளைஞருக்கு எப்போவுமே மனசுக்குள்ளார ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அதில் அவருக்கு ஒரு சரியான ஈடுபாடே கிடையாது. அதில் ஒரு முழுமையான ஒரு திருப்தியுமே இருக்கிறது கிடையாது. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளார ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனாலேயே எந்த மாதிரி சந்தோஷமான சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் எப்போவுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளார ஏதோ ஒரு எண்ணம் அவரை உறுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இளைஞர் மற்றவங்கெல்லாம் பேசிக்கிறத ஒரு சமயம் கேட்குறாரு. எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த வயதான அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட யார் போயிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு கேட்டாலுமே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க மூலமாக நம்ம கிராமத்திலேயே நிறைய மனிதர்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப சோகமாக இருந்தவங்க கூட அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த ஐடியா கேட்டதுக்கப்புறமா இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறத இந்த இளைஞர் கேட்குறாரு. சரி, நாமளும் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞருமே அந்த அம்மா கிட்ட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த வயதான அம்மா அவங்களுடைய கார்டனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இளைஞரை பார்த்த உடனே வாங்கப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபியெல்லாம் கொடுத்து உபசரிக்கிறாங்க. சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த இளைஞர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மா, நான் நிறைய பேர் உங்களை பற்றி பேசுகிறத கேள்விப்பட்டேன். நீங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கீங்களாம். வேறு யாராவது வந்து எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு கேட்டால் கூட அதுக்கான ஐடியா சொல்லுவீங்களாமே. இப்போது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, என் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு எண்ணம் உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு. அந்த இளைஞர் பேசுகிற எல்லாத்தையுமே அந்த வயதான அம்மா ரொம்ப பொறுமையாக கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு, அது ஒன்றும் இல்லைப்பா, அது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சில வேலைகள் செய்யணும். என்னம்மா, என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கள், தோட்டத்தில் வேலை இருக்கா, செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இளைஞர் கேட்குறாரு. தோட்டத்துலலாம் வேலை இல்லைப்பா, உனக்கு ஒரு 3 வேலை கொடுக்குறேன். பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன் இந்த 3 பொருட்களை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா, எந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வாக்குறுதி கொடுக்குறாரு. அது எந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வாக்குறுதி கொடுக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் சொன்ன அந்த 3 பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் பொருள் ஒரு பளிங்கு மாதிரி இருக்கிற சின்னதாக இருக்கிற ஒரு கல் ஒன்று. அந்த கல் ரொம்ப பளபளன்னு இருக்கணும். சின்னதாக ஒரு கார்டமோட கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்துக்க. இரண்டாவது, நல்ல பழுத்த தங்க நிறமாக இருக்கிற ஒரு மாம்பழம் ஒன்று. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பறவையோட இறகு. இந்த 3ஐயுமே இன்றைக்கி சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எடுத்துகிட்டு வா, நான் அந்த ரகசியத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த இளைஞருமே, இது என்னது, இது ரொம்ப சிம்பிள் டாஸ்க்காக இருக்குது, வேறு ஏதாவது கஷ்டமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். சரிங்கம்மா, நீங்கள் சொன்னது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, நான் சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமா அந்த காட்டுக்கு வந்துட்டார். இப்போ அந்த காட்டுக்குள்ளார ரொம்ப நம்பிக்கையோடு தேட ஆரம்பிக்கிறாரு. முதல் வேலையாக அந்த கல்லை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்கள்லாம் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் இவர் எதிர்பார்க்குற அந்த கல் எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நிமிடங்கள் பல மணி நேரங்களாக மாறிடுச்சு. அவர் மனசுக்குள்ளார பயமே வந்துடுச்சு. என்னது இது, நம்மளால் அந்த முதல் பொருளையே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியாக ஒரு ஆற்றங்கரை ஓரமாக அந்த கல்லை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கல்லை கையில் எடுத்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற கல். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குது. இந்த கல்லை தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து பையில் போட்டுக்கிட்டாரு. இப்போது அவர் மனசுக்குள்ளார கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி, இன்னும் 2 பொருட்கள் தானே, எப்படியாவது எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த மாம்பழத்தை தேடிக்கிட்டு போகிறாரு.
அந்த காட்டுக்குள்ளார நிறைய மாமரங்கள் இருக்குது. ஒரு சில மரங்களில் காய்கள் இருக்குது, ஒரு சில மரங்கள் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது அந்த பழத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரமாக தேடிக்கிட்டே போகிறாரு. ஆனால் எல்லா மரத்துலையுமே மாங்காய்கள் தான் இருக்க தவிர பழம் ஒன்றுத்துல கூட இல்லை. கடைசியாக ஒரு உயரமான ஒரு மாமரத்தை பார்க்குறாரு. அந்த மாமரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது. ஒவ்வொரு பழமாக எடுத்து எடுத்து பார்க்குறாரு. ஆனால் இவர் எதிர்பார்க்குற அந்த நிறத்தில் ஒரே ஒரு பழம் கூட இல்லை. எல்லா பழங்களுமே அழுகுல நிலையில் இருக்குது, அப்படி இல்லைன்னா பாதி பழுத்த நிலையில் இருக்குது. இவர் எதிர்பார்க்குற அந்த தங்க நிறத்தில் முழுவதும் பழுத்த அந்த பழம் கிடைக்கவே இல்லை. ரொம்ப விரக்தியோட அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் அந்த இலையோட மறைவில் ரொம்ப உயரத்தில் ஒரு பழம் ஒன்று இவர் கண்ணுக்கு தெரியுது. வேக வேகமாக அந்த மரத்தில் ஏறுறாரு. அந்த மரத்தில் ஏறுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்பட்டு அந்த மரத்தோட உச்சிக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு ஒரு வழியாக அந்த பழத்தை கையில் எடுக்கிறாரு. அந்த பழம் இவர் எதிர்பார்த்தது போலவே நல்லா தங்க நிறத்தில் முழுவதும் பழுத்த ஒரு மாம்பழமாக இருக்குது. அதையுமே பையில் போட்டுக்கிட்டு கடைசி டாஸ்க்கான அந்த இறக்க தேடுற அந்த வேலையில் இறங்குறாரு. அந்த காட்டில் நிறைய பறவைகள் இருக்குது. ஆனாலுமே தரையில் ஒரே ஒரு சின்ன இறகு கூட இல்லை. இவரு ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்க்குறாரு. எங்கே தேடினாலுமே ஒரு பறவையோட இறகை கூட இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. மன விரத்தியில் அப்படியே ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இப்போ ஃபெயில் ஆகிட்டோம் போலையே, 3வது டாஸ்க் முடிக்க முடியாத போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் இவர் தலைக்கு மேலே ஒரு பஞ்சவர்ண கிளி ஒன்று பறந்து போகுது. அது போகும்போது அது உடம்புல இருந்து ஒரு சின்ன இறகு ஒன்று இவர் மேலே விழுது. அதை எடுத்து பார்க்குறாரு. இப்போ இவர் மனசுக்குள்ளார ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. ஒரு வழியாக அந்த 3வது டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு அந்த வயதான அம்மாவை பார்க்குறதுக்கு போகிறாரு. இவர் வேக வேகமாக நடந்து போகிறாரு. அவர் போயிட்டு அந்த பொருட்களை கொடுக்கும்போது கிட்டத்தட்ட சூரியன் அஸ்தமனமாகிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அந்த அம்மாவுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்லப்பா, நான் சொன்னது போலவே அந்த 3 பொருட்களையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொருட்களையும் கையில் வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த இளைஞர் கேட்குறாரு, சரிங்கம்மா, நீங்கள் அந்த ரகசியத்தை சொல்லி கொடுங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அந்த ரகசியத்தை நீயே கண்டுபிடிச்சிட்ட, இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை. இல்லைங்கம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை, நீங்கள் தான் ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போது நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறீங்களே, எனக்கு புரியலைங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா, இந்த 3 வேலைகளையும் நான் உனக்கு கொடுக்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு, அது ரொம்ப சிம்பிளான வேலைகள் தான், ஈஸியாக செஞ்சிடலான்னு தோணியிருக்கோம். ஆனால் எப்போ நீ அந்த வேலைகளை இறங்கி செய்ய ஆரம்பிச்சியோ அப்போ அதில் இருக்கிற நிறைய கஷ்டங்களும் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலுமே பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்ச பார்த்தியா, அந்த முயற்சி தான் எல்லாரோட மகிழ்ச்சிக்குமே முக்கியமான காரணமாக இருக்கும். நீ எந்த மாதிரி வேலையை ஈடுபட்டாலும் சரி, அந்த வேலையை முழு முயற்சியோட எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய உழைப்பை அதில் போட்டு அந்த வேலையை முடிச்சினாதான் உனக்கு அந்த மகிழ்ச்சி திருப்தி அப்படிங்கிறது வரும். அதை விட்டுட்டு வேலையை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுட்டு போனேன்னா எப்போவுமே உன் வாழ்க்கையில் அந்த திருப்தியின்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் உன்னுடைய மனநிலையை மாற்றிக்க, எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சரி அதை முழு முயற்சியோடு செஞ்சு பழகு, கண்டிப்பாக நீயுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அன்னையிலிருந்து அந்த இளைஞரோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா முழுவதுமே மாறின மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆக்சுவலாக எதுவுமே மாறலை, முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் இப்போது அவருடைய மனநிலை மட்டும் மாறிடுச்சு. எல்லா வேலைகளுமே முழு முயற்சியோட ரொம்ப ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இதுக்கு முன்னாடி பிடிக்காமல் இருந்த விஷயங்கள் கூட இப்போ அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகள்லையுமே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. நம்ம எப்போ எல்லா வேலைகளையுமே முழு ஈடுபாட்டோட ரொம்ப முழுமையாக செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.